சித்ரா ரமேஷ். ஸ்கின்ஸில் வந்து என்ன டேமேஜஸ் மெயினாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின். இந்த ஆயிலி ஸ்கின்ன்றது வந்து நிறைய பேருக்கு நிறைய ப்ராடக்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி ஒரு லேயர் ஆயிலியாக இருக்கும். இல்லையா அவங்களோட இன்னர் பாடி ப்ராப்ளம்னால உங்களுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்கும். இந்த ரெண்டு டேமேஜஸையுமே எப்படி க்யூர் பண்ண முடியும்? இதில் இருந்து அவங்க மேக்கப் போட்டாலோ வேறு எதனா ப்ராடக்ட் யூஸ் பண்ணாலோ ஸ்கின்ல வந்து ரிசல்ட் இருக்காது, ஹேர் டேமேஜாக இருக்கும், இல்லையா ஃபேஸில் நிறைய பிம்பிள்ஸ் வரும். இந்த ஒரே ஒரு ஆயிலி ஸ்கின் அப்படின்றது வந்து இன்னர் பாடி, ஸ்கேல்ப்பு, ஹேர் எட்ஜ் ஹேரு ப்ளஸ் ஃபேஸில் பிம்பிள்ஸ், இது எல்லாமே ஒன்றில் இருந்து ரிலேட்டடாக இவ்வளோ டேமேஜஸ் வருது. மேம் இந்த இவ்வளோ டேமேஜஸையும் உங்களால் க்யூர் பண்ண முடியுமானா 200% க்யூர் பண்ண முடியும். அது இன்னர் பாடியில் இருந்து அவுட்டரில் இருந்தும் இதை எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்றது தான் நம்மளோட சாரா காஸ்மெட்டிக்ஸில் ஆயிலி ஸ்கின்னுக்குன்ற இருக்கிற ப்ராடக்ட். இது பிம்பிள்ஸ் தானே மேம், அது என்ன அப்படின்னா அந்த பிம்பிள்ஸ்ன்றது இந்த 15 to 20 இயர்ஸில் வர பிம்பிள்ஸ் வேறு, நம்மளோட பாடியில் இருக்கிற ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர பிம்பிள்ஸ் வேறு. இது பிளாக் மார்க் விழும், அது விழாது. இந்த மாதிரி காஸ்மெட்டிக்ஸில் இந்த கொடுத்துருக்க நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த எந்த ஸ்கின்னை பற்றி நீங்கள் பேச போகிறீங்க அப்படின்றது அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ.